ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான பன்னீர் டிக்கா எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பன்னீரை ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல 2 டீஸ்பூன் தயிர், 2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு சர்க்கரை, கரம் மசாலா 2 டீஸ்பூன், ஃபைனலி கஸ்தூரி மெத்தி. நான் இதுல உப்பு சர்க்கரை போட்டதை நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கல, ஸோ நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்க பன்னீரையும் அந்த மசாலாவில் ஆட் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு மசாலாவில் மிக்ஸ் பண்றோமோ அந்த பன்னீரை அந்த அளவுக்கு டேஸ்ட் வைஸ் சூப்பராக கிடைக்கும். ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்க கேப்சிகம் ஆனியன் அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டிக்ல இன்சர்ட் பண்ணி ஒரு பேன்ல பட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் ஆனா பன்னீர் டிக்கா ரெடி. நான் நெக்ஸ்ட் என்ன டிஷ் செய்யலான்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.